ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 27/11/2023 முதல் 3/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்னா, மேஷ ராசியில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், விருச்சிகத்தில் சூரியன், புதன் மற்றும் செவ்வாய், அதை தவிர மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரத்தின் ஆரம்பம். இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் 27ஆம் தேதி அன்னைக்கு 30/11/2023 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய நீச்ச வீட்டிலிருந்து, அதாவது கன்னியா ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வரார், அதாவது துலாத்துக்கு வரார். அது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தோம்னா புத பகவான் தன்னுடைய, அதாவது விருச்சிக ராசியிலிருந்து அவர் தனுசு ராசிக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு மாறிட்டு திருப்பி வக்கரகதியில் 2ஆம் தேதி அன்னைக்கு வரார். அதனால் நம்ம அதாவது வக்கரகதியில் புத பகவான் இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த வாரத்தில். இதை தவிர சந்திர பகவான் இந்த வாரம் கார்த்திகை நட்சத்திரம், அதாவது திருக்கார்த்திகைன்றதுனால கிருத்திகா நட்சத்திரத்தில் இருந்து அவர் ஆரம்பித்து அவர் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். கிருத்திகா நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து சிம்ம ராசி வரலும், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 4 ராசிக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா சந்திர பகவான் 4 ராசியில் போகிறதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 29ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு 11:30 மணி வரலும் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு அப்படி எது வரணும் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. அதாவது 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு மேலே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஆரம்பிக்கிறது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் கட்டாயத்தில் செய்ய வேண்டிய விஷயமாக இருந்ததேயானால் முயற்சிகளையோ இல்லை வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லோ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் தானமாக கொடுத்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது 27ஆம் தேதி பாஞ்சராத்திர கிருத்திகை, அதாவது கார்த்திகை தீபம். கார்த்திகை அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷமான பௌர்ணமி நாள் வேறு. பெரிய பொதுவாகவே ஜோதிடத்து சம்பந்தமாக பேசுமையானால் பௌர்ணமி என்பது ஒரு பெரிய ஏற்றம். அதுவும் கார்த்திகை மாதத்து பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, துலாத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சூரியன் நீச்சப்பட்டு போடுவார். கார்த்திகை மாதத்தில் சூரியன் செவ்வாயினுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இருந்து சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலம், உச்சம் பெற்ற ராசி, அதாவது சந்திரனுக்கு உண்டான உச்சம் பெற்ற ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் மிகுந்த ஒளியை கொடுக்கக்கூடிய, ரொம்ப பளிர்னு இருக்கக்கூடிய ஒளி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் கார்த்திகை ரொம்பவும் விசேஷம். இந்த மாதிரியான கார்த்திகையில் பிறந்தவாளுக்கு மிகுந்த ஏற்றமான இதுவெல்லாம் நடக்கும். ஏன்னா அவர்கள் ராஜாக்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இப்போ ராஜாக்கள்னு சொல்லக்கூடியது அரசாளும் வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு. பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா எப்போவுமே இந்த பௌர்ணமியில் பிறந்தவாளுக்கு பெரிய யோகம் உண்டு. எந்த ஒரு காலகட்டத்திலையும் க்ஷீணமாகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் கிரகணங்கள் இருக்கக்கூடாது, அது மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கணும். கிரகணங்கள்னால் ராகு கேத்துவோடு சம்மந்தப்பட்ட பௌர்ணமி வர்றதோ, அமாவாசையில் ராகு கேத்து சம்மந்தப்பட்டு இருக்கிறதோ அது பிரச்சனையை இருக்கும். அது மட்டும் ஜாகிரதையாக பார்க்கணும். சரி, இந்த வாரத்தில் சங்கடஹர சதுர்த்தி வருது. அதனால் சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை 4ஆம் நாள் வரும். இந்த காலகட்டத்தில் விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு 9 தரம் தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சஷ்டி திதியும் வருது 6ஆம் நாள். அதுவும் ஒரு பெரிய ஏற்றம், முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம். அதாவது 6ஆவது நாள்னால் 3ஆம் தேதி அன்றைக்கி 3/12/2023. பொதுவாகவே இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது. சரி, இப்பொழுது 27/11/2023 முதல் 3/12/2023 வரை உண்டான நாட்களுக்கு இந்த வாரத்தின் பலன் மேஷம் முதல் மீனம் வரை. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான்
இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். 30ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று போன உங்களுடைய ராசிநாதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வந்து சுப கடன்களாக இருக்கக்கூடிய காலகட்டம், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த சூரிய பகவானும் இருக்கிறதுனால, அவரே 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸுகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் அவர்கள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக, அதாவது கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் வந்து தீரும். 12ஆம் இடம் வந்து குரு பகவான் இருக்கிறதுனாலையும் 12ஆம் அதிபதி இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானே வந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறது, 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும் வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம், பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் 29ஆம் தேதி கார்த்தால் ஒரு 2:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல போயிட்டு அவர் வந்து 1ஆம் தேதி வரலும் இருக்கார். 1ஆம் தேதி கார்த்தால் ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார். ஏன்னா பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நிச்சயமாக குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. பண வரவிற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கு ராத்திரி வரலும் வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறது வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் வந்து அதுவும் வந்து கலைத்தொழிலில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து வெள்ளித்திரை சின்னத்திரைன்னு சொல்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த பட்டு நூல் வெள்ளை ஆடை ஆபரணங்கள் பின்னுறவங்க, அதை தவிர வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். திருமணமாய் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று அபார்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உடல்நிலைனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவாள் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பொதுவாகவே பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம். எந்த ஒரு, அதாவது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், பணவரவுக்கு தடை இருக்காது. இந்த கர்ப்பிணி பெண்கள் மட்டும் உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த மைசூர் பக்கத்தில் வந்து ஆதிரங்கன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரங்கநாத பெருமாள், ஆதிரங்க பெருமாள் சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது. அதனால் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் அப்படின்றத சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.